இன்னைக்கு லஞ்சு மிளகு போட்டு சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறேன். சிக்கனில் மிளகு போட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எவ்வளோ சளி இருந்தாலும் யாருக்காவது நம்ம வீட்டில் சளி இருந்ததுன்னு வச்சுங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சளியும் இருக்காது, அப்படியே அந்த சாப்பிட்ட செகண்டுக்கே நின்றுடும் சளி. அடுத்தது டைஜஷன் பிரச்சனையும் வராது யாருக்குமே, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நம்ம இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். போட்டுட்டு கறியவும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இதில் நாட்டுக்கோழியில் இன்னும் பெப்பர் போட்டு செஞ்சோன்னு வச்சிங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இதுவும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நாட்டுக்கோழி கறி நாட்டுக்கோழி வச்சிங்கன்னா நீங்கள் குக்கரில் தான் வைக்கணும். 3 சவுண்டு இல்லை 4 சவுண்டு வச்சுட்டு எடுத்திங்கன்னா கறி சாஃப்டாக இருக்கும். இப்போ கறியெல்லாம் வதங்கிடுச்சு. இது நானே ரெடி பண்ண சிக்கன் மசாலா. இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதுலேயே மிளகு சீரகம்லாம் போட்டிருக்கேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பை போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு, நம்ம வீட்டில் இருக்க மிளகை லைட்டாக வானலில் ட்ரை வானலில் போட்டு வறுத்துட்டு தூள் பண்ணி அந்த குழம்புல போட்டு 4 கருவேப்பிலையை போட்டு இறக்குனீங்கன்னு வச்சிங்களேன், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடிங்க.